அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு சிறப்பாக பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் நலன் கருதி இந்த ஒளிக்காட்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடந்த வகுப்புகளில் நாம் செல் உயிரியல் பகுதிகளில் தாவர செல்லுடைய அமைப்பு, விலங்கு செல்லினுடைய அமைப்பு, சைட்டோபிளாசம், எண்டோபிளாசம் போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக கூறினோம். அந்த பாடப்பகுதியின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது பசுங்கணிகம். தாவர செல்களில் மட்டுமே காணப்படக்கூடியதுதான் இந்த பசுங்கணிகம். இலை பச்சையாக இருப்பதற்கு காரணமும் பசுங்கணிகம் தான். இந்த இலைகளுக்கு இப்போ எப்படி மனிதனுக்கு தேவையான உணவை மனிதன் தானாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்களோ அதுபோல இந்த தாவர செல்களில் காணப்படக்கூடிய பசுங்கணிகம் என்ற ஒரு உறுப்பானது தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறது. அது எப்படி சார் தயாரிக்கும் அப்படின்னா, எல்லா இலைகளும், செடிகளும், மரங்களும், கொடிகளும் தினந்தோறும் பகல் பொழுதில் சூரிய ஒளியில் முன்னிலையில் ஸ்டார்ச் என்ற தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளும். அது தயாரிக்கும் போது பகல் பொழுதிலே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சுவாசிக்கும். ஒளிச்சேர்க்கை முடிந்து தனக்கு தேவையான ஸ்டார்ச் சச்சை பெற்றுக்கொண்ட பிறகு இரவு பொழுதுகளில் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், ஆக்சிஜன் வாயுவை சுவாசிக்கும். இரவு நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மழை அந்த மரங்களில் கடியில் படுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த வாயுக்களை நாம் சுவாசித்தோமானால் நமக்கு மூச்சு திணறல் நோய் ஏற்பட்டுரும். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுவாங்க, மரத்திற்கடியில் படுத்திருந்தால் நம்ம மூச்சு திணறி இறந்து போயிட்டோம். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மைகள். ஆனால் சில விளையாட்டு போக்கர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த மரத்துக்கடியில் தான் மாரியப்பன் இறந்து போனார், அவரு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இயற்கை. ஆனால் அறிவியல் பூர்வமான உண்மை என்னவென்றால், கார்பன் டை ஆக்சைடை நாம் சுவாசித்தேமே ஆனால் நமக்கு மூச்சு திணறல் நோய் ஏற்பட்டு மூக்கின் துவாரங்களோ அல்லது காதின் துவாரங்களின் வழியோ இரத்தம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பசுங்கணிகத்துக்கு உருத்தானது தாவர செல்களில் மட்டுமே இந்த பசுங்கணிகம் காணப்படும். விலங்கு செல்ல இந்த பசுங்கணியம் என்ன செய்யாதுன்னா காணப்படாது. இந்த பசுங்கணியத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களுடைய உணவு தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க. பசுங்கணிகம் என்பது ஒரு வகையான கனிமம். இப்போ மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது, தாதுப்புக்கள், புரோட்டீன்கள், விட்டமின்கள், மினரல்ஸ். அதுபோல தாவரங்களுக்கு தேவையான கனிமங்களை இந்த பசுங்கணிகம் பெற்று தருகிறது. தாவர செல்களில் மட்டுமே இந்த பசுமை நிற நுண்ணுறுப்பு இருக்கிறது. விலங்கு செல்ல இந்த பசுங்கணியம் என்ற நுண்ணுறுப்பு காணப்படுவதே கிடையாது. கனிமங்கள் அப்படின்னா என்ன? தாவரங்கள், ஆல்காக்கள் போன்ற இரட்டை ஜவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கணிகம் என்ற சத்து தயாரிக்கப்படுகிறது. இது எதுக்காக சார் அப்படின்னா, உணவை சேமித்து வைப்பதற்கான முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது இந்த கனிமங்கள். இந்த பசுங்கணிகங்களில் 3 வகையான கனிமங்கள் காணப்படுகிறது. அது என்னென்ன கனிமங்கள்? ஒன்று பசுங்கணிகம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா குளோரோபிளாஸ்ட். பசுங்கணிகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா குளோரோபிளாஸ்ட். இது பச்சை நிறமுடைய கனிமமாக காணப்படும். பசுங்கணிகங்கள் எப்பவுமே என்னவா இருக்கும்? பச்சை நிறமுடைய கனிமமாக இருக்கும். அடுத்து வண்ணக்கணிகம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா குரோமோபிளாஸ்ட். அது குரோமோபிளாஸ்ட், இது குரோமோபிளாஸ்ட். இது என்ன வடிவத்தை கொண்டிருக்கும் அப்படின்னாக்கா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கனிமமாக காணப்படும். அடுத்து வெளிர் கணிகம் லிக்கோபிளாஸ்ட். இது நிறமற்ற தன்மையுடன் காணப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 3 வகையான கனிமங்கள் உள்ளது. ஒன்று பசுங்கணிகம் என்று சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட், பச்சை நிறங்களுடைய கனிமங்களாக இது காணப்படும். வண்ணக்கணிகம் குரோமோபிளாஸ்ட், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கனிமமாக இது காணப்படும். வெளிர் கணிகம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா லிக்கோபிளாஸ்ட். இது நிறமற்ற கனிமங்களாக காணப்படுகிறது. ஓகேங்களா? சரி, இந்த பசுங்கணிகத்தினுடைய பணிகள் என்ன? ஒன்று, ஒளிச்சேர்க்கையில் மிகப்பெரிய செயல்பாடாக செயல்படுகிறது. தரசம் சேமித்தல், உணவு சேமிப்பதில் முக்கிய பங்கு. கொழுப்பு அமில உற்பத்திகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது.
லிப்பிடுகள் சேமிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பசுங்கனியங்கள் ஸ்டார்ச் என்ற உணவு தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த கனிமங்களுடைய வேலைகள். சூரிய தயாரி ஆற்றல் தான் அந்த உணவை நுண்ணுறுப்புகள் வேலை செய்யும். இது ஒரு பச்சை நிறம் கொண்டதுன்னு பார்த்தோம். ஸோ தாவரங்களில் மட்டுமே இந்த பசுங்கனியம் காணப்படும். தாவரங்களில் மட்டுமே ஒளிச்சேர்க்கை நடைபெறும். விலங்குகளில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. காரணம் என்ன அப்படின்னாக்கோ, விலங்குகளில் பசுங்கனியம் என்ற ஒரு உறுப்பே கிடையாது. அதனால விலங்கு செல்லில் இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. தாவரங்களுக்கு மட்டுமே ஒளிச்சேர்க்கை என்ற செயல்பாடு நடைபெறுவதற்கான அனைத்து வாய்ப்பு பணிகளும் இருக்கிறது. அடுத்து விலங்கு செல்லில் காணப்படக்கூடிய கோல்கை உறுப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த கோல்கை உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கோ, ஒரு பை, ஒரு துணியை மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா, துணியை மடித்து வச்சுருப்போம் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அதில் என்னெல்லாம் காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, சிஸ்டனே, அதுக்கப்புறம் வந்து சுரக்கும் நொதிகள் இருக்கும், குமிழிகள் காணப்படும். இது சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு பெயர் தான் கோல்கை உறுப்பு என்று பெயர். இந்த கோல்கை உறுப்பு எதுக்காக சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நொதிகளை சுரப்பதற்கு பயன்படுகிறது. உணவு செரிமானம் அடைய வேண்டுமெனில் நொதிகள் வேணும். இப்போ நம்ம மனிதனுடைய வயிற்றில் எடுத்துக்கோங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கிறது. அந்த உடலினுடைய செரிமான சக்தியை செய்யக்கூடியது இந்த நொதிகளுடைய வேலைகள். உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்க்கின்ற பணிகளை செய்யக்கூடியதான் இந்த கோல்கை உறுப்புடைய முக்கியமான பணிகளாக இருக்கின்றது. ஸோ கோல்கை உறுப்புகளுடைய பணிகள் என்ன அப்படின்னாக்கோ, செரிமானம் அடைய செய்வது, அதிலிருந்து சத்துக்களை பிரித்து புரதங்களை பிரித்து உணவிலிருந்து பிரித்து எடுத்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பதுதான் இந்த கோல்கை உறுப்பினுடைய முக்கியமான பணிகள். லைசோசோம், இந்த லைசோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கிண்ண வடிவத்தில் இருக்கும். இது முக்கியமான வேலை என்னன்னாக்கா, செரிமான நொதின்னு சொல்லுவாங்க. அந்த நொதியை சுற்றிலும் உறை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இந்த லைசோசோமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா, தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பைன்னு சொல்லுவாங்க? தற்கொலை பைன்னு சொல்லுவாங்க. நான் எவற்றை தொடுகிறேனோ அவை அழிஞ்சு போயிடும். ஸோ நான் எதை தொடரனோ அதே என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகச்சிறிய அமைப்பாக இருக்கும். செல்லையே நம்ம நுண்ணோக்கில் தான் பார்க்கணும். அதை விட லைசோசோமை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக ஆழமாக பார்க்கக்கூடிய நுண்ணோக்கின் மூலமாக தான் பார்க்க முடியும். இது மிகவும் சிறிய அமைப்பை கொண்டதாக இருக்கும். இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும். இவை செல்லிடையே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கின்றோம். இப்போ ஒரு உணவு போகுது, அந்த உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செரிமானம் அடையணும். செரிமானம் அடைந்தால் மட்டுமே உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அடுத்து மீண்டும் சாப்பிட முடியும், பசிக்க முடியும். அந்த உணவு செரித்து மலக்குழாய் வழியாக வெளியே போகணும். அதற்கு முக்கியமான வேலை செய்வது யாருன்னா இந்த லைசோசோம். அதனால தான் உணவை சிதைப்பதால், உணவில் கலப்பதால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தற்கொலை பை என்று நம்ம சொல்கிறோம். சென்ட்ரியோல்கள், இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழாய் வடிவத்தில் இது காணப்படும். இதில் 3 நுண்குழாய்கள் இருக்கும், வளைவு இலைகள் இருக்கும், இணைப்பு இலைகள் இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குது சார் சென்ட்ரியோல்களில்? இது பொதுவாக உட்கருவுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இது பெரிய ஒரு குழாய் போன்ற அமைப்பை கொண்டதாக இருக்கும். உட்கருவுக்கு பக்கத்தில் தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவர செல்களில் உட்கருவில் என்ன இருக்காது? உட்கரு இருக்கும். தாவர செல்ல உட்கரு இருக்காது, விலங்கு செல்ல மட்டுமே இருக்கும். அப்போ சென்ட்ரியோல்கள் எங்கே மட்டும்தான் காணப்படும்? விலங்கு செல்களில் மட்டுமே சென்ட்ரியோல்கள் காணப்படும். இது விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கும், தாவர செல் என்ன இருக்காது? இருக்காது. இதோடைய முக்கியமான வேலை என்ன சார்? செல் பகுப்பின் போது குரோமோசோமுகளை பிரிப்பதற்காக இந்த சென்ட்ரியோல்கள் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. சென்ட்ரியோல்கள் என்ன செய்யுது? செல் சிதைவடையும் போது அதை பகுப்பதற்காக பயன்படுகிறது. அடுத்தது எண்டோபிளாச வலைப்பின்னல். இந்த எண்டோபிளாச வலைப்பின்னலுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அதோட இன்னொரு பேர், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அமைதியாகவும் இருக்கவே மாட்டேன், நான் எப்போ பார்த்தாலும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதான் என்னுடைய வேலை, எண்டோபிளாச வலைப்பின்னலோட முக்கியமான வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டோபிளாச வலைப்பின்னல் என்றால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, அமைதியாக இருக்கவும் அப்படின்னு எண்டோபிளாச வலைப்பின்னல் சொல்லிடுமா. அது என்ன சார் வேலை செய்யும்? சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற
ஜவ்வே எண்டோபிளாச வலைப்பின்னல் எனப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பை போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல்னு 2 வகையான வகைகள் இருக்கு. ஒன்று சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல்னு சொல்கிறாங்க. இந்த சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ரைபோசோம்கள் இணைந்து உருவாவதால் புரதச் சேர்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் புரதச் சேர்க்கைக்கு முக்கியமான வேலையை செய்யுது. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மென்மையான ரைசோசோம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா எண்டோபிளாசம் ரைசோசோம்கள் அற்று காணப்படுது. இதில் ரைசோசோம் இல்லை, அதனால இது புரதச் சேர்க்கைக்கு ஈடுபடுறதில்லை, ஜஸ்ட்டு டம்மியாக அப்படியே இருந்திருக்கு. ஸோ சொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைசோசோம்கள் இருப்பதனால இது வந்து புரதச் சேர்க்கை இருக்கிறதுல முக்கியமாக உருவாகுது. இதோடைய முக்கியமான பணிகள் என்ன? கொழுப்புக்கள், ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துவதிலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் இது முக்கியமான பங்கை வகிக்கிறது. கொழுப்புக்கள், ஸ்டீராய்டுகள் அவற்றை தயாரிப்பதிலும் கடத்துவதிலும் முக்கியமான பங்கு வகிப்பது எண்டோபிளாச வலைப்பின்னலுடைய வேலை. ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாவர செல்லில் இருக்கக்கூடியதை காட்டிலும் விலங்கு செல்லில் இருக்கக்கூடியது உட்கரு. இந்த உட்கரு என்ன சொல்லலாம் அப்படின்னா மனிதனுக்கு எப்படி மூளை இருக்கிறதோ அதுபோல இந்த உட்கரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது சொல்றதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உட்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லினுடைய மூளையாக செயல்படுகிறது. அது தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாஸ்டிற்கு உள்ளே உட்கரு உள்ளது. உட்கரு உறை, உட்கருவை சுற்றிலும் உட்கரு உறை காணப்படும். 1 அல்லது 2 நியூக்ளியஸ் மற்றும் குரோமோட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே காணப்படும். செல் பிரிதலின் போது குரோமேட்டின் உடலானது குரோமோசோம்களாக அமைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த உட்கரு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உட்கரு இருக்கும், உட்கரு உரைகள் இருக்கும், உட்கருகளுக்குள்ளே அதிகமான துளைகள் காணப்படும், குரோமோட்டின் இலைகள் காணப்படும், உட்கரு மணி காணப்படும், சிஸ்டனே என்ற உரை காணப்படும். உட்கருக்குள்ள இதெல்லாம் இருக்கும். இந்த உட்கருவினுடைய பணிகள் என்ன? இந்த உட்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடலில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கின்றது. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபியல் சந்ததியை கடத்தும் பண்பை இந்த உட்கரு செய்யக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. இப்போ நம்ம பார்த்தோம் தாவர செல்கள், விலங்கு செல்கள், தாவர செல்களில் காணப்படக்கூடிய பகுதிகள், விலங்கு செல்லில் காணக்கூடிய பகுதிகள். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு நம்ம இம்பார்ட்டனாக பார்க்க போகிறோம். ஒன்று செல் சுவர், இதனுடைய முக்கியமான பணிகள் என்ன, அதனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன? செல் சுவர், செல் சுவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அல்லது காப்பவர் என்று பெயர் சொல்லுவாங்க. செல் சுவருடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னாக்கா செல்லை பாதுகாக்கிறது, செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தரக்கூடிய வேலையை செய்கிறது. ரெண்டாவது செல் ஜவ்வு, அதனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னாக்கா செல்லின் கதவுன்னு சொல்லுவாங்க. செல்லின் கதவுன்னு சொல்லுவாங்க. இது இதோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னாக்கா செல்லிற்கு பாதுகாப்பை தருகிறது, செல்லின் போக்குவரத்தாக உதவக்கூடியது இந்த செல்லுடைய ஜவ்வு. மூன்றாவது சைட்டோபிளாசம், இதனுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா செல்லின் நகரும் பகுதின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னாக்கா நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ளே நகரும் பொருளாகும். மைட்டோகாண்ட்ரியா, இதனுடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னாக்கா செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்லுவாங்க. செல்லினுடைய ஆற்றல் மையம் சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான பணிகள் என்ன? செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்குகிறது. இதனுடைய முக்கியமான பணிகள். பசுங்கனியங்கள், இதனுடைய இன்னொரு பேர் என்ன, சிறப்பு பேர் என்னன்னாக்கா செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான பணிகள் என்னன்னாக்கா இதில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது. இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கையின் போது உணவு தயாரிக்க உதவுவதற்காக இந்த பசுங்கனியங்கள் பயன்படுகிறது. நுண்குமிழிகள், நுண்குமிழிகளுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா சேமிப்பு கிடங்கு என்று பெயர். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இது உணவு,
மற்றும் வேதிப்பொருட்களை சேமிப்பதற்காக இது பயன்படுகிறது. அடுத்ததாக உட்கரு அல்லது நியூக்ளியஸ். உட்கரு அல்லது நியூக்ளியஸ் உடைய வேறொரு பெயர்கள் என்ன அப்படின்னாக்கோ செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு பேரு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கோ செல்லின் மூளையாக செயல்படுகிறது. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது இந்த நியூக்ளியஸ். உட்கரு உறை அல்லது நியூக்ளியஸ் உறை, உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என்று அதுக்கு ஒரு மற்றொரு பெயர் இருக்குது. இந்த உட்கரு உரையினுடைய பணிகள் என்ன அப்படின்னாக்கோ நியூக்ளியஸை சுற்றி அதை பாதுகாக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியது இந்த நியூக்ளியஸ் உரையினுடைய வேலைகள். வேற என்ன சார்? நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது இந்த உட்கரு உரையினுடைய பணிகளாக இருக்கின்றது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கோ செல்லில் காணப்படக்கூடிய உறுப்புகளுடைய பணிகளை பற்றி பார்த்துருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், செல்லினுடைய பாகங்களாக செல் சுவர், செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பராக இருக்கிறார். இது செல்லுக்கான பாதுகாப்பை தருகிறது. செல் ஜவ்வு செல்லினுடைய கதவு என்று சொல்லப்படுகிறது. சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி, அதனுடைய பகுதி வேலைகள் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ளே நகரும் பொருட்களாக செயல்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையமாக செயல்படுகிறது. செல்லிற்கு தேவையான அனைத்து சக்திகளை உருவாக்கக்கூடிய திறனை பெற்றது இந்த மைட்டோகாண்ட்ரியா. பசுங்கனியுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னாக்கோ செல்லின் உணவு தொழிற்சாலை என்று சொல்லப்படுகிறது. இதில் பச்சையம் என்ற நிறமே காணப்படுகிறது. இது சூரிய ஒளியை ஈர்த்து சூரிய ஒளியின் மூலமாக தாவரங்களுக்கு தேவையான ஸ்டார்ச் என்ற உணவை தயாரிப்பதில் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது. நுண்குமிழிகள் அதனுடைய சிறப்பு பெயர் சேமிப்பு கிடங்கு. இது உணவு மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கின்றது. உட்கரு அல்லது நியூக்ளியஸ் செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. செல்லினுடைய மூளையாக செயல்படுகிறது. செல்லினுடைய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய பணிகளை இது செய்கிறது. உட்கரு உறை அல்லது நியூக்ளியஸ் உறை அல்லது உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு நியூக்ளியஸை சுற்றி அதனை பாதுகாக்கிறது. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை கடத்தும் வேலையை செய்கிறது. இந்த பாடப்பகுதிகளில் செல் உயிரிகளை பற்றி தாவர செல், விலங்கு செல், தாவர செல்லில் காணக்கூடிய பகுதிகள், விலங்கு செல்லில் காணக்கூடிய பகுதிகளை பற்றி நாம் விளக்கமாக அறிந்தோம். அந்த பாடப்பகுதிகளில் இருந்து நம்முடைய தேர்வு நோக்கங்களில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை நாம் இந்த பாடப்பகுதிகளில் நாம் ஆய்வு செய்வோம். முதல் வினாக்களாக உயிரினங்களின் அடிப்படையாக அமையக்கூடியது எது? உயிரினங்களின் அடிப்படையாக அமையக்கூடியது செல், புரோட்டோபிளாசம், செல்லுலோஸ், உட்கரு என்ற 4 விடைகளாக கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நம்ம விளக்கங்களை கொடுப்போம். செல் என்றால் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல், அழகு ஆகியவற்றுக்காக யூஸ் ஆகிறதா செல். ஏன்னா செல் என்பது செல்களில் இருந்து திசுக்கள் உருவாகின்றது, திசுக்களில் இருந்து உறுப்புகள் உருவாகின்றன, உறுப்புகளில் இருந்து உறுப்பு மண்டலங்கள் உருவாகின்றது, உறுப்பு மண்டலங்களிலிருந்து ஒரு உயிரினம் உருவாகிறது. ஸோ செல் என்பது அடிப்படை அமைப்புன்னு சொல்றாங்க. புரோட்டோபிளாசம் உட்கருவின் பொருள், புரோட்டோபிளாசம் உள்ள ஒரு திரவம், அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம்னு சொல்றோம். செல்லுலோஸ் செல்லினுடைய ஜவ்வை சுற்றிலும் காணப்படக்கூடிய திரவமான பகுதிக்கு பேர் செல்லுலோஸ்னு சொல்றோம். உட்கரு என்பது உட்கரு செல்லினுடைய மூளையாக செயல்படுகிறது. அப்ப பாருங்க கொஸ்டின், உயிரினங்களின் அடிப்படை அழகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கோ செல் என்பதுதான் சரியானதாக இருக்கும். இரண்டாவது வினாக்களை பாருங்க. நான் ஒரு விலங்கு செல்லின் புறப்புற அடுக்கு நான் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்க. செல் சுவர், உட்கரு, செல் ஜவ்வு, உட்கரு ஜவ்வு. செல் சுவர், உட்கரு, உட்கரு ஜவ்வு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லுவோம். செல் சுவர் விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்காக பாதுகாப்பாளராக இருப்பவர் அல்லது காப்பாளராக இருப்பவர் யார் அப்படின்னாக்கா செல் சுவர். செல் சுவர் என்பவர் செல்லை தாங்குவராகவும் காப்பாளராகவும் இருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா ஜவ்வு. இது ஒரு செல் ஜவ்வு என்று அழைக்கப்படுகிறது. விலங்கு செல்லில் முக்கியமாக பாதுகாவலனாக இருக்கக்கூடியது இந்த
விலங்கு செல்கள். உட்கரு உட்கரு என்பது மூளை ஒவ்வொரு செயல்களையும் செய்ய தூண்டுவது இந்த உட்கரு. செல் ஜவ்வு உட்கருவை சுற்றிலும் வெளிப்புற பகுதிக்கு பேரு செல் ஜவ்வுன்னு பேரு. உட்கரு ஜவ்வு உட்கரை சுற்றிலும் காணப்படக்கூடிய உட்கரு உரைக்கு பேர் தான் உட்கரு ஜவ்வு. அப்ப விலங்கு செல்லின் வெளிப்புற பாதுகாவலனாக இருப்பவர் யார் அப்படின்னாக்கா செல் சுவர், செல்லை தாங்குபவர் அல்லது காப்பாளர் என்பதே சரியான விடையாக இருக்கும். மூன்றாவது வினாக்களை பாருங்கள். செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? ஆப்ஷனை பாருங்க. லைசோசோம், ரைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, உட்கரு. லைசோசோம் என்பது தற்கொலை பை. பார்த்தீங்க அப்படின்னா உடலில் செரிமான சக்திக்கு தேவையான வேலையை செய்யக்கூடியது லைசோசோம் உடைய முக்கியமான வேலை. ரைசோசோம் இதுவும் செரிமான சக்திக்கு தேவையான ஒரு பகுதி. மைட்டோகாண்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையம். சைட்டோபிளாஸ்டிலே காணப்படும் ஒரு உறுப்புக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. உட்கரு உட்கரு தான் செல்லினுடைய மூளையாக செயல்படும், ஆற்றல் மையமாக செயல்படும், அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடியது இந்த உட்கருவாக இருக்கும். செல்லின் மூளையாக செயல்படக்கூடிய செல்லின் பாகங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா உட்கரு. ஸோ லைசோசோம், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, உட்கரு. ஸோ இதோடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க. டேஸ் செல்லின் பகுப்பிற்கு உதவுகிறது. செல்லு சிதைவடைவதற்கு உருவாகக்கூடியது என்னது? எண்டோபிளாச வலை, கோல்கை உறுப்புகள், சென்ட்ரியோல்கள், உட்கருக்கள். சென்ட்ரியோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரியோல் இருக்கிறது. கோல்கை உறுப்புகள் நொதித்தல் நிகழ்வில் ஏற்படுகிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல். ஸோ செல் பகுப்பிற்கு மிகவும் பெரிய குரோமோசோம்களை உருவாக்குவதற்கு மரபு சந்ததியை கடத்துவதற்கு பயன்படுத்துவது உட்கரு என்ற பகுதி தான் மரபு செல்லை கடத்துகிறது. அடுத்த ஒரு பொறுத்துக்க பாருங்க. கடத்தும் கால்வாய் உட்கரு, தற்கொலை பை எண்டோபிளாச வலைப்பின்னல், கட்டுப்பாட்டு அறை லைசோசோம், ஆற்றல் மையம் பசுங்கணிகம், உணவு தயாரிப்போர் மைட்டோகாண்ட்ரியா. நல்ல கொஸ்டின்ஸை பாருங்க. கடத்தும் கால்வாய் எது கடத்தும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொதிகளை கடத்தக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியது. கடத்தும் கால்வாய் என்பது எண்டோபிளாச வலைப்பின்னல். தற்கொலை பை என்னை தொட்டால் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லக்கூடியது தற்கொலை பை லைசோசோம். கட்டுப்பாட்டு அறை என்று சொல்லக்கூடியது உட்கரு. ஆற்றல் மையமாக செயல்படுவது மைட்டோகாண்ட்ரியா. உணவு தயாரிப்போர் பசுங்கணிகம். தாவரங்களில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசுங்கணிகங்கள். ஸோ மீண்டும் சொல்றேன். கடத்தும் கால்வாய் எண்டோபிளாச வலைப்பின்னல், தற்கொலை பை லைசோசோம், கட்டுப்பாட்டு அறை உட்கரு, ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, உணவு தயாரிப்போர் பசுங்கணிகங்கள். ஒரு கூற்றுக்களாக ஒரு வினாக்களை நம்ம ஆய்வு செஞ்சு பார்ப்போம். கூற்றியே பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது. ஏனெனில் காரணம் செல்கள் மிக நுண்ணியவை. உண்மை. பெரும்பாலான செல்களை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சொல் உயிரியான முட்டைக்கோழிகளை அதனுடைய செல்களை நேரடியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இதை பாருங்க. கூற்று ஏ மற்றும் ஆர் சரியானவை, கூற்றும் காரணமும் சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் தவறானவை. ஏ சரி ஆனால் ஆர் தவறானது. நான்காவது கூற்று ஏ தவறு ஆனால் ஆர் சரியானது. கொஸ்டின் நல்லா திரும்பி வாசித்து பாருங்க. பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண்களை கொண்டு பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே பார்க்க முடியும். செல்கள் மிகவும் நுண்ணியது, பாக்டீரியாவை காட்டிலும் மிகவும் நுண்ணியதாக இருக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷனை பாருங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. அடுத்த ஒரு கூற்றுக்களை பாருங்க. திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு. தசை திசு தசை செல்களால் ஆனவை. தசை திசு தசை செல்களால் ஆனவை. கூட்டம் நல்லா பாருங்க. திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்க்ளூஷன் நம்ம பார்க்கலாம். உயிரினங்கள் அனைத்திற்கும் செல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த செல்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து திசுக்களை உருவாக்கும்.
திசுக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உறுப்புகளை உருவாக்கும். இந்த உறுப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்கும். உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுடைய உயிரினங்களை உருவாக்கும். இந்த தசை திசை என்பது தசை திசு கிடையாது, நரம்பு திசு, இரத்த திசுக்கள் தான் காணப்படுது. ஸோ திசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 வகையான திசு இருந்துச்சு. நரம்பு திசு இருக்கிற திசுவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு திசு, அடுத்து இரத்த திசுக்கள், நார் திசுக்கள் தான் இருக்கு. தசை திசு என்பது தவறானது. ஸோ பாருங்க, திசுக்கள் என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு. ஆமா, செல்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து திசுக்களை உருவாக்குகின்றது. திசுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து உறுப்புகளை உருவாக்கின்றது. அப்ப அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஏ கூற்று சரி. ஆனால் தசை திசு என்பது நம்மளுடைய திசு நார்கள்ல நரம்புகள்ல காணப்படுவதில்லை. அப்ப கூற்று நல்லா பாருங்க, எது சரியா இருக்கும்? இங்க கொடுத்துருக்க கூற்றுக்களை பாருங்க. ஆப்ஷன் ஏல ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. கூற்றும் காரணமும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் தவறானவை. மூன்றாவது, ஏ மற்றும் ஆர் தவறானவை. மூன்றாவது கூற்று, ஆர் ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தேவை நல்லா பாருங்க, திசுக்கள் அனைத்தும் மாறுபட்ட செல்களை கொண்ட குழு. ஆமாங்க, ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொரு செல்களை கொண்டிருக்கும். ரைட், தசை திசு கிடையாது. அப்ப ஏ மட்டும் சரி, ஆர் மட்டும் என்னதுங்க தவறானது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை. பாருங்க, கீழே ஆப்ஷனை பாருங்க. செல், புரோட்டோபிளாசம், செல்லுலோஸ், உட்கரு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. சிவப்பினுடைய இரத்த செல்கள் என்ன செய்யல, உட்கரு அங்க கேட்டிருக்காங்க. முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை, உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றது, செத்து போயிடும். சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினந்தோறும் உருவாகின்றது. ஒரு மனுஷன்ல சிவப்பு செல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினந்தோறும் இறந்துகிட்டு தான் இருக்கு. தினந்தோறும். ஆனால் புதிய சிவப்பு இரத்தங்கள் நமக்கு உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்களில் என்ன இல்லை, உட்கரு இல்லை. ஆனால் இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லு கொடுத்துருக்காங்க, புரோட்டோபிளாசம் கொடுத்துருக்காங்க, செல்லுலோஸ் கொடுத்துருக்காங்க, உட்கரு கொடுத்துருக்காங்க. ஸோ முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் என்ன இல்லை, உட்கரு இல்லை. இதனுடைய பாடப்பகுதிகளில் அடுத்த பாடப்பகுதிகளில் நாம் மேலும் சில வினாக்களை விவரிப்போம். இந்த பாடப்பகுதிகளில் நாம் படித்தது மற்றும் அது தொடர்பான வினாக்களை பற்றி விரிவாக்கம் செய்தது அறிந்து கொண்டோம். இன்னும் வினா தொகுப்புகளில் அடுத்த பாட பகுதிகளில் உங்களை காண்கின்றேன். நன்றி.